காய்கறி ஒன்றுமே வாங்கலை. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பூண்டு இருந்துச்சு, பூண்டு வச்சு புளிக்குழம்பு செஞ்சுட்டு அதே வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் பூண்டு புளிக்குழம்பு அதுவே தான் சாப்பாட்டுக்கும். வேணும்னா வந்து ரசம் மட்டும் வச்சுக்கலாம் லஞ்சுக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் பிளானு. ஸோ நான் எப்படி பூண்டு குழம்பு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை, கூடவே நமக்கு தேவையான அளவு பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து நல்லா போட்டுக்கலாம். நல்லா முழு சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வரமிளகாய் 1, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பழுத்து தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பியூரியாட்ட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள்தூள், கூடவே வந்து மல்லித்தூள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், வரவு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் 2 ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன்னா 3 ஸ்பூன் அளவு வந்து வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கரும்பு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். மசாலாலாம் ராஸ்மெல் போனதுக்கப்புறமா புளி கரைசல் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். அந்த ராஸ்மெல் எல்லாமே போகணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். சைடில் வந்து நான் இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் பார்க்க போகணும். அதனால் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் துணி போடுறதுலேருந்து பாத்திரம் விளக்குறதுலேருந்து கூட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். நேற்று நைட்டு வந்து ஸ்டிச் பண்ண ஒரு சுடிதார். ஸோ அதுதான் இன்றைக்கி போட்டுட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுவுமே ரெடி பண்ணி அயன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஸ்கூலில் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அவனையும் நீட்டாக ரெடி பண்ணணும். ஸோ அவனையும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக வந்து ட்ரை ஸ்ட்ராபெரியும் பட்டர் பிஸ்கெட்டும் தான். சாப்பாடு வந்து லஞ்சு சிம்பிளாக புளிக்குழம்பு சாதம். இன்றைக்கி லஞ்ச்